ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாகவதர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். எந்த பதிகத்தில் பராங்குச நாயகி விபவாவதாரத்திற்கு பறவைகளை தூதுவிட்டாள்? எம்பெருமானுடன் கலந்த ஆழ்வார் அவன் மறைந்தவுடன் அவனுக்காக சிறிது நேரம் காத்திருப்பார். அவன் உடனே வராவிடில் உடனே வருத்தமடைந்து விடுவார். ஆழ்வார் வருத்தத்துடன் இருக்கும் பொழுது அவருடைய செயல்கள் வித்தியாசமாக இருக்கும். எம்பெருமான் வராததால் பராங்குச நாயகி நிலைக்கு பல நேரங்களில் ஆழ்வார் சென்று விடுவார். அவனுக்கு பறவைகளை தூதுவிடும் செயலும் உண்டு. அப்பொழுதெல்லாம் நம் நாயகி எம்பெருமான் தன்னை மறந்து விட்டானோ அல்லது தான் ஏதாவது தவறு செய்து விட்டேனோ, ஏன் தாமதம், இன்னும் பெருமாள் ஏன் வரவில்லை என்று கேட்டே அவனுக்கு பறவைகளை தூதுவிடுகின்றாள். திருவாய்மொழியில் மொத்தம் 4 பதிகங்களில், அதாவது 1-4, 6-1, 6-8, 9-7 என்ற பதிகங்களில் பறவைகளை தூதுவிடுகின்றாள் நம் பராங்குச நாயகி. இந்த தூது எம்பெருமான் இருக்கின்ற 5 நிலைகளுக்கு, அதாவது பர, வியூக, விபவ, அர்ச்சை, அந்தர்யாமி என்ற நிலைகளுக்கு அனுப்பப்படுகின்றன. இங்கு ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன். ஆழ்வார் சரியாக 5 பதிகங்கள் இயற்றியிருந்தால் நம் ப்ராப்ளம் சற்று எளிதாக இருந்திருக்கும். இப்பொழுது 1 குறைவு. எனவே எங்கே எப்படி ஆழ்வார் தூது அனுப்பினார் என்ற ஒரு கேள்வி ஏற்படுகின்றது. அதன் பிறகு எந்த பதிகம் எந்த நிலைக்கு தூது என்றும் நேரடியாக தெரிவதில்லை. 4 பதிகங்களில் 2 பதிகங்கள் திவ்யதேச பெருமாள்கள் மேல் மங்களாசாசனம் பண்ணியுள்ளாள் நம் நாயகி. எனவே இவற்றில் எது அர்ச்சைக்கு தூது, அதாவது அர்ச்சாவதாரத்திற்கு தூது, இல்லை 2மே அர்ச்சாவதாரத்திற்கு தூதா என்பதும் ஒரு கேள்வி. திருவாய்மொழியில் 1-4 பதிகத்தில் அஞ்சிறைய மடனாராய் என்று துவங்கும் பதிகத்தில் நம் நாயகி கடலாழி நீர் தோற்றி அதனுள்ளே கண் வளரும் அடலாழி அம்மானுக்கு என்று வியூகத்தில் உள்ள வாசுதேவனுக்கு தூது விடுகின்றார். எனவே திருவாய்மொழி பதிகம் 1-4 அஞ்சிறைய மடனாராய், வியூகத்தில் தூது என்று முடிவு செய்யலாம். பின்னர் பொன்னுலகாளீரோ என்று தொடங்கும் திருவாய்மொழி பதிகத்தில், அதாவது 6-8, தும்பிகளை பார்த்து வானவர் கோனை கண்டு யாமிதுவோ தக்கவாறு என்று எம்பெருமானிடம் சொல்லுங்கள் என்று பரமபதத்தில் உள்ள வைகுந்தநாதனுக்கு, அதாவது வானவர் கோனுக்கு தூது விடுகின்றார். உடனே இந்த தும்பிகள் நாயகியை பார்த்து, பரமபதம் எங்கே இருக்கின்றது? எங்களால் அவ்வளவு தூரம் எப்படி செல்ல முடியும்? அப்படியே வைகுந்தம் வரை சென்றாலும் இந்த பூலோக சரீரத்தோடு வைகுந்தத்தின் உள்ளே எவ்வாறு சென்று பெருமாளை காண முடியும் என்று கேள்வி கேட்டு நிற்காமல் அங்கிருந்து பறந்து செல்லுகின்றன. ஆனால் இந்த தும்பிகளின் கேள்விகளை நாயகி வளர்த்த கிளிகளும் அருகே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றன. உடனே நம் நாயகி அந்த கிளிகளிடம் திரும்பி, நீங்களாவது செல்லுங்கள், அவனை பார்க்க பரமபதம் வரை செல்ல வேண்டியதில்லை, எங்கு சென்றாகிலும் கண்டு, அதாவது அவன் எல்லாவற்றிற்கும் அந்தர்யாமியாக இருப்பவன், எனவே அவனை எங்கேயும் காணலாம் என்று சொல்லி கிளிகளை தூது அனுப்புகின்றாள். எனவே இந்த பதிகத்தில் பரம், அந்தர்யாமி 2ற்கும் தூது அனுப்புகின்றாள். பின்னர் வைகல் பூங்கழி என்று தொடங்குகின்ற பதிகம் திருவாய்மொழி 6-1 திருவன்வண்டூரில் உள்ள எம்பெருமானுக்கு தூது விடுகின்றாள். எனவே இந்த பதிகத்தை அர்ச்சாவதார தூது என்று நினைக்கலாம். ஆனால் திருவாய்மொழியில் கடைசியாக எங்கானல் அகங்கழிவாய் என்று துவங்கும் பதிகத்தில் 9-7 பதிகத்தில் திருமூழிக்களத்தில் உள்ள பெருமாளுக்கு தூது அனுப்புகின்றார். எனவே இந்த பதிகத்தையும்
அர்ச்சாவதார தூது என்று நினைக்கலாம். எனவே இவை இரண்டில் எது அர்ச்சையில் தூது, எது விபவத்தில் தூது, இரண்டுமேயா அல்லது வேறொன்றா என்ற கேள்வியும் எழுகின்றது. அதிர்ஷ்டவசமாக அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் என்னும் ஆச்சாரியர் ஆச்சாரிய ஹிருதயம் எனும் கிரந்தம் அருளி செய்துள்ளார். இந்த கிரந்தம் இந்த கேள்விக்கு எளிதில் பதில்களை அளித்துள்ளது. அதில் ஒரு சூர்ணிகை 156, தம்பிழையும் சிறந்த செல்வமும் படைத்த பரப்பும் தமரோட்டை வாசமும் மரப்பித்த க்ஷமா தீக்ஷா சாரஸ்ய சௌந்தரியங்களை உணர்த்தும் வியூக விபவ பரத்த துவயார்ச்சைகள் தூது நாளுக்கும் விஷயம் என்று எந்த பாசுரம் எந்த பதிகம் எங்கே தூது என்று இந்த சூர்ணிகையில் மணவாளப் பெருமாள் நாயனார் அழகாக எடுத்துரைத்துள்ளார். ஆனால் இதற்கான விளக்கம் சற்றே பெரிது. நமக்கு வேண்டிய பதிலை மட்டும் இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இவர் கூறியது தூது 4 விஷயங்களிலே இரண்டாவதாக விபவத்தை சொல்கின்றார். அதாவது வியூக விபவ பரத்வ துவயார்ச்சைகள் தூது நாளுக்கும் விஷயம் என்று சொன்னார். எனவே 4 தூது விஷயங்களிலே இரண்டாவதாக வைகல் பூங்கழி என்று துவங்குகின்ற திருவாய்மொழி பதிகத்தை விபவத்தில் தூதாக அருளியுள்ளார். இதன் காரணம் நம் கேள்விக்கு பதில். இந்த பதிகத்தின் 10வது பாசுரத்தில் மாரில் போரரக்கன் மதில் நீரழச் செற்ற ஏறு சேவகனார் என்று ராமனை குறிப்பிட்டு ராமனிடம் தூது செல்லுங்கள் என்கின்றாள் நாயகி. தூதிற்கு ஒரு செய்தியையும் சொல்கின்றாள். என்னையும் உழல் என்மின்களே என்று. அதாவது ராமனிடம் தூது செல்லும் பொழுது ராமனிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று இந்த வண்டுகள் கேட்க அதற்கு பதில் சொல்லுகின்றாள். என்னையும் உழல் என்மின்களே என்று. அதாவது ராமனை பார்த்து சீதையை மீட்டவுடன் உங்கள் கடமை முடிந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம், நானும் உன்னால் மீட்கப்பட வேண்டியவள்தான், அதை மறந்துவிட வேண்டாம் என்று செய்தி சொல்லுங்கள் என்கின்றாள் வண்டுகளை பார்த்து. எனவே நம் கேள்விக்கு விடை விபவத்தில் தூது வைகல் பூங்கழிவாய் என்று நமக்காக மணவாளப் பெருமாள் நாயனார் அழகாக ஆச்சாரிய ஹிருதயத்தில் விளக்கம் தெளிவிக்கின்றார். அடியேன் தாசன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.